السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் புனிதமிகு ஜும்ஆவுடைய வேளையில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்து புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக யாதொரு துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியோர்களே, வல்லோன் அல்லாஹ் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக படைத்து இதில் உள்ள அத்துணை சுகபோகங்களும் மனிதர்கள் ஹலாலான அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு செல்வங்களை வழங்கி இருக்கின்றான். அந்த செல்வங்களில் மிகச் சிறந்த செல்வமாக எல்லா தம்பதியினரும் எதிர்பார்க்கிற ஒரு செல்வம் என்றால் அது குழந்தை செல்வம் தான். இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், குழந்தைகளை இயற்கையாக பெற்றெடுப்பதை விட குழந்தையின்மை நிறைய அதிகரித்த காரணத்தினால் செயற்கையாக எப்படியாவது நம் மூலம் ஒரு குழந்தை உருவாகிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு மருத்துவமனைகளை நாடி செல்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உலகம் முழுவதும் உருவாகி இருக்கிறது. அப்படி இயற்கையில் கிடைக்காவிட்டாலும் கூட மருத்துவத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்திராதா என்கிற ஏக்கத்தோடு வாழுகிற தம்பதியினர்கள் இன்றைக்கு நிறைய உலகில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட சில காம பசிக்காக, தகாத உறவுகளுக்காக தான் பெற்றெடுத்த குழந்தைகளை கொல்வதற்கும் இன்றைய உலகத்தில் உள்ள மனிதர்கள் தயாராகி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இது மிக கொடுமையான ஒரு சூழலாக உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களை கொன்ற காலம் போய்
இன்றைக்கு தன் பிள்ளைகளை வேறு எதற்காவது முன்பெல்லாம் பணத்திற்காக அல்லது பாசத்திற்காக இப்படி கொலை செய்யப்பட்டது போக, எப்படி இருந்தாலும் கொலை குற்றம் குற்றம்தான், அது மன்னிக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு அந்த பணத்தாசை, பதவி ஆசை, பாசம் என்பதையெல்லாம் கடந்த இன்றைக்கு காம உறவுகளுக்காக, காம பசிக்காக இன்றைக்கு தான் பெற்ற குழந்தைகளை கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தம்பதியினர் இன்றைக்கு நிறையவே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தில் நாம் எல்லாம் அறிந்த 2 சம்பவம் உண்மையிலேயே இந்தியாவில் உள்ள அத்துணை மக்களினுடைய நெஞ்சத்தையும் உலுக்கி இருக்கிறது. தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். கடந்த வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி 2 கொடூர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. 2மே இந்தியாவில் தான். ஒன்று உத்தரப்பிரதேசம், மற்றொன்று நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம். அதில் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சுமித் மற்றும் ரதி என்கிற தம்பதியினருக்கு ஆரோ அப்படிங்கிற 1.5 வயசு குழந்தை. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால இந்த ரதிவுக்கும் சுமித்துக்கும் இந்த டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. விவாகரத்தினுடைய வழக்கு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த ரதி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணினுடைய அத்தை மகனான விராஜ் அப்படிங்கிற அந்த நபருக்கும் பழக்கம் ஏற்படுகிறது. சாதாரண ஒரு பழக்கம், பேசுறாங்க, கலகலன்னு இருக்கிறாங்க. அப்படியே நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விராஜுக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை உண்டாகிறது, காதல் அதிகரிக்கிறது. கடைசியில போய் கேட்கிறாங்க, அது டைவர்ஸ் ஆக போகுது இல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாமே அப்படின்னு கேட்கிறப்போ அந்த தாய் ரதி அப்படிங்கிற சொல்றாரு, இல்ல உங்களை இப்ப நான் கல்யாணம் பண்ண முடியாது, 1.5 வயசு குழந்தை இருக்குது, அதனால அது கொஞ்சம் காலம் ஆகிற வரைக்கும் உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது என்று அவர் மறுத்திருக்கிறார். அதுல இப்படி கொஞ்சம் காலம் போயிருக்குது. இந்த விராஜுடைய வீடு அத்தை பையனாச்சே, அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இந்த ரதி வீட்டுக்கு போன இடத்துல அந்த ஆரோ அப்படிங்கிற 1.5 வயசு குழந்தைய உனக்கு மிட்டாய் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி ரோட்ல கூட்டி போயிருக்காரு. இந்த அழைத்து செல்கிற வழியிலேயே அல்லாஹு அக்பர் வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடிந்தது. போயிட்டு இருக்கிற வழியிலேயே குழந்தையினுடைய 2 கால்களையும் துணி துவைப்பதை போன்று தரையில் வேகமாக அடித்துக் கொண்டே இருக்கிறார். குழந்தை அலறுது, கத்துது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வர்றாங்க, இங்க நம்ம பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் அந்த குழந்தையை தூக்கிட்டே ஓடுறான். கடைசியில அந்த குழந்தைய ரோட்லயே வீசி எறிஞ்சிட்டு தப்பிச்சு போயிடுறான். அந்த அக்கம் பக்கத்தினர்களும் அந்த உறவினர்களும் அந்த குழந்தையை மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு அழைத்து சென்ற பொழுது ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டதாக தகவல். கண்ணியத்திற்குரியவர்கள் அதற்கு பிறகு போலீஸ் அதை கேஸ் ஃபைல் பண்ணி 4 தனிப்படை பிரிவுகளை நியமனம் செஞ்சு கடைசியில் அவனை தேடுறாங்க. ஒரு இடத்துல கிடைக்கிறான், தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். காலில் சுட்டு அவனை பிடிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அது ஜெயில போட்டிருக்கிறதாக ஒரு தகவல். இது உத்தரப்பிரதேசத்துல. நம்முடைய மாநிலத்துக்கு அருகிலுள்ள கேரளா நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு மாநிலம், அந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துல பனவூர் அப்படிங்கிற ஊர்ல உள்ள, அதுவாவது மாற்று மதத்தவர்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம், அகீலா அப்படிங்கிற அந்த பெண் முஸ்லிம் தம்பதியினர். இந்த அகீலா அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணமாகி 2024 அந்த அகீலாவுடைய கணவர் அகீல் அப்படிங்கிறவர் ஒஃபாத் ஆயிடுறார். அதற்கடுத்து கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இடையில ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு பழக்கமாயி இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, கூடயே வாழ்ந்துக்கிறது, எல்லா உறவுகளையும் தகாத முறையில் வச்சுக்கிறது. இந்த பழக்கத்துல இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை சாப்பிட மயங்கி விழுந்துருது. விழுந்த சமயத்துல இவர் என்ன பண்றாரு, அந்த தவறான பழக்கம் உள்ளவர், இவர் என்ன பண்றாருன்னா உடனே அந்த அஸ்கர் அப்படிங்கிற அந்த பேர் அந்த நபருக்கு, அந்த அஸ்கர் உடனே வேகமா அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. போன இடத்துல பார்த்தா என்ன பிரச்சனை கேட்டா, இல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், பையன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டான், தொண்டையில ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இப்போ உடனே மருத்துவமனையில பரிசோதனை செய்ய அந்த குழந்தை இறந்து விடுகிறது. மருத்துவமனைக்கு சந்தேகம், தொண்டையில மாட்டி நம்ம சிகிச்சை செய்ய மரணம் இழப்பதற்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்த இடத்துல இறந்துருச்சு, எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்கறாங்க. வந்த இடத்துல போலீஸ் நீங்க அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உடற்கூறு ஆய்வு செய்யுங்க
அப்படின்னு சொல்றாங்க. அதே போல செய்து பார்த்ததுல மிக அதிர்ச்சியான தகவல் வெளியாகிறது. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு விலா எலும்பு 7 இடங்கள், இந்த விலா எலும்பு வரிசையா இருக்கு இல்லையா, இதுல 7 எலும்பு உடைஞ்சிருக்குது. அந்த 1.5 வயசு குழந்தை, அந்த பச்சை குழந்தைக்கு 91 காயங்கள் உடல்ல மட்டும். அல்லாஹ் அக்பர், 91 காயங்கள், 7 விலா எலும்பு உடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மூளையிலையும் மார்புலையும் ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்குது. அப்ப இது சாதாரண மரணம் இல்ல, இது வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அட்மிட் பண்ண அந்த அசகரையே என்ன பண்ணிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க. இதுல 91 காயத்துல குறிப்பா குழந்தையினுடைய கால்கள்லையும் பிறப்புறுப்புலையும் இந்த சிகரெட் லைட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு சூடும் வச்சிருக்கிறாங்க. பச்சை குழந்தை, அல்லாஹ் அக்பர், சூடு வச்சு அந்த குழந்தைய ரொம்ப சித்திரவதைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த காயங்கள் இப்ப ஏற்பட்டது இல்ல, 1 மாசத்துல இருந்து இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி மருத்துவமனை போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. கடைசியில் விசாரிச்சு பார்த்ததுல அந்த அசகர் அப்படிங்கிறவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், எங்களுடைய உறவுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்கிறது, இடையூறாக இருக்கிறது, அதனால நான் இந்த குழந்தை ஏறி நெஞ்சில மிதிச்சேன், தலையில அடிச்சேன், விலா எலும்புல உதைச்சேன், நான் தான் சூடு வச்சேன் அப்படிங்கிற அத்துணை தகவல்களையும் அந்த அஸ்கர் அப்படிங்கிறவரு ஒப்புக்கொள்கிறார். அதற்கு பிறகு அந்த நபரையும் கைது செய்து, இத்தனை கொடுமைகளை பார்த்து கொண்டு உனக்கு இன்னொருடைய ஆணினுடைய சுகம் கேட்கிறதா, தொடர்பு கேட்கிறதா, உறவு கேட்கிறதா என்று காவல்துறை அந்த தாயையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் இந்த விக்கிபீடியா கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு, அல்லாஹ் அக்பர், இந்த கள்ள தொடர்பின் மூலமாக இந்தியாவில் பல கொலைகள் உருவாகிறது. இந்தியாவில் மட்டும் உலக அளவிலேயே பாப்புலேஷன்ல, மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கக்கூடியது நம்ம இந்தியா. அந்த இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இந்திய தேசிய குற்ற ஆவண காப்பகம், NCRBன்னு சொல்லுவாங்க. இந்த NCRB ஒரு பட்டியல், ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குது, தரவுகள் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு சுமார் 24,000 முதல் 25,000 வரைக்கும் கொலை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அதுல அதிகமாக குடும்ப தகராறு, அதே போல தனிப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கடந்து கள்ள தொடர்பு, காதல் விவகாரங்கள் மூலமாகத்தான் இந்த கொலைகள் அதிகமாக நடக்கிறது. இதில் சுமார் 10.1% கள்ள தொடர்பின் மூலமாக கொலைகள் அதிகமாக நடக்கிறது. இது வருஷத்துக்கு 1400 முதல் 1500 கொலைகள் வரைக்கும் இந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, கள்ள தொடர்பு, கள்ள உறவு, இதன் மூலமாகத்தான் வருஷத்துக்கு 1400 இருந்து 1500 கொலைகள் வரைக்கும் இந்தியாவில் நடைபெறுகிறது என்று அந்த NCRB ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குது. கண்ணியத்திற்குரியோர்களே, காலம் எங்கே செல்கிறது? மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் சமூகம் கால கெடுப்பில எப்படி போகிறது என்றால், காலம் செல்ல செல்ல மிருகங்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். மாக்களாக இருந்தவர்களை மக்களாக மாற்றியவர்கள் நபிமார்கள். அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையை கொல்வதில் இருந்து பல்வேறு தடைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பெண் சிசு கொலை செய்யப்படுவதெல்லாம் அன்றைய காலத்தில் அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் தடை செய்த சமுதாயம் நம் சமுதாயம். நம் சமுதாயத்தில் நம் நபியை பின்பற்றி கொண்டு இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு இவ்வளவு கொடூரமான மாபாதக செயலை ஒரு நபர் செய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு மோசமாக அவருடைய ஈமான் இருக்கும், எவ்வளவு மோசமான அரக்கர்களாக அவர் இருப்பார்கள். மிருகங்களை விட மோசமானவர்கள். எந்த மிருகமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கணும் தான் நினைக்கும். ஆனா ஒரு உறவுக்காக, தகாத உறவுக்காக, கூடாத ஒரு சேர்க்கைக்காக தான் பெற்ற குழந்தையை, அதுவும் 1.5 வயசு குழந்தை, என்னன்னு கூட சொல்ல தெரியாது, வலிக்குதுன்னு கூட சொல்ல தெரியாது, அந்த பச்சிலம் குழந்தையை கொள்வதற்கு உறுதுணையாக அந்த தாய் இருந்திருக்கிறார் என்றால் நம் சமூகம் எங்கே செல்கிறது என்கிற ஒரு கவலை நமக்கு உருவாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தைகள் மீது எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கிராமத்தில் வாழக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் குழந்தைகள் மீது அவ்வளவு பாசம் காட்ட மாட்டாங்க. இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலம், பெருமானாருக்கு நுபுவத்து கிடைத்த ஆரம்ப காலம். இந்த சமயத்துல பொதுவாக அரபு மக்கள் எல்லாம் அப்ப எப்படி இருந்தாங்கன்னா, குழந்தையை கொஞ்சவே மாட்டாங்களாம்.
முத்தம் கொடுத்தா கேவலமா பார்ப்பாங்களாம், முத்தம் கொடுக்காம இருக்கிறது கெத்தா நினைச்சுப்பாங்க. அப்படி ஒரு காலம். இந்த கிராமவாசிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த குழந்தைகளை அணைத்து பாசத்தோடு அன்போடு முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா முஹம்மது எவ்வளவு பெரிய நபி, நம்ம அவங்களுக்கு கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், குழந்தைக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா தெரியுது. முத்தம் என்பது எவ்வளவு அன்பு கலந்த ஒரு விஷயம், அதை அவங்களுக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இப்போ அவங்களுடைய நாவு சும்மா இருக்கல, வாய் சும்மா இருக்கல. நேர பேர சொல்லிட்ட கேட்டாங்க, அத்துகபிலூன சுபியானக்கும், உங்க குழந்தைகளை நீங்க முத்தம் கொடுப்பீங்களா? கேள்வி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. குழந்தைகளுக்கு தானே முத்தமிட வேண்டும், அது யார் குழந்தையா இருந்தாலும் சரி. இன்னும் சொல்வதானால், யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணினுடைய குழந்தையை பார்த்தாலும் கூட நம் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும், அன்பு உருவாகும். அந்த குழந்தையை கூட முத்தம் கொடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். அவ்வளவு அன்பும் பாசத்தையும் இரக்கத்தையும் கருணையும் உள்ளோன் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்கள் வைத்திருக்கிறார். நமக்கே இப்படி இருக்கும் அப்படின்னா, கருணையே உருவான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் கொஞ்சி விடுவார்கள், முத்தமிடுவார்கள். ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, அத்துகபிலூன சுபியானக்கும், உங்க குழந்தையை முத்தம் கொடுக்கிறீங்களா? என்ன இது சரியில்லையே, நீங்க எவ்வளவு பெரிய நபி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரசூலுல்லாஹ் சிம்பிளா பதில் சொன்னாங்க, நஅம், ஆமா. லாக்கின்னா, அதுக்கு அடுத்து அந்த மக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஆமா நாங்க என் குழந்தையை முத்தம் கொடுப்போமே, அவ்வளவுதான் முடிஞ்சு. மக்களுக்கு புரிய வைக்கணும். இவங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க. உடனே அந்த கிராமவாசிகள் எல்லாம் சொல்கிறார்கள், லாக்கின்னா வல்லாஹி மா நுகபில், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் எங்கள் குழந்தைகளை முத்தமிடவே மாட்டோம். மற்ற குழந்தைகளை நீங்க முத்தம் கொடுக்கிறீங்க, ஆனா நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முத்தமிடவே மாட்டோம். இதெல்லாம் என்ன ஒரு தாழ்வா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ அம்லிகு இன் கான அல்லாஹு நஸஅ மின்கும் ரஹ்மா, உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை, பாசத்தை, அன்பை எடுத்து விட்டான் என்றால் நான் என்ன செய்வது? அந்த இடத்துல சிம்பிளான பதில் இல்ல, முத்தம் கொடுங்க, குழந்தைக்கு பாசம் காட்டுங்க, அதையெல்லாம் சொல்றதை விட பெருமானார் சற்று ஒதுங்கி கொண்டால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய வீரியம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து குழந்தைகள் மீதான அன்பை, கிருபையை, கருணையை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்வது? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள், இறைவன் எனக்கு போதித்த வாழ்க்கை இந்த அன்பு வாழ்க்கை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த வரலாற்றை பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இவங்களாவது கிராமத்திலிருந்து வந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் வாழ்ந்திருந்த சஹாபாக்கள் சிலரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை வந்த உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறாங்க. முத்தம் கொடுத்து பார்த்த உடனே அந்த அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், இன்னலி அஷரத்து மினல் வலத், எனக்கு 10 குழந்தை இருக்கு ரசூலுல்லாஹ். 10 குழந்தை, தான் பெற்ற குழந்தைகள் 10 சொல்கிறார்கள். இன்னலி அஷரத்து மினல் வலத், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். மா கப்பல்து மின்ஹும் அஹதா, இதுவரைக்கும் ஒருவருக்கும் கூட நான் முத்தமிட்டதில்லை. நீங்கள் உங்களுடைய பேர குழந்தை இவ்வளவு அன்பாக கொஞ்சுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். அவங்களுடைய கேள்வி வித்தியாசமானது. இந்த சஹாபியினுடைய கேள்வி இப்படி முத்தமிடுறதுல என்ன நன்மை இருக்குங்கிற மாதிரியான கேள்வி. எனக்கு 10 பேர் இருக்காங்க, இதுவரைக்கும் நான் முத்தம் கொடுத்ததில்லை, உங்களுடைய பேர குழந்தை நீங்க இவ்வளவு முத்தம் கொடுக்கிறீங்களே, இதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொஞ்சிக் கொண்டே இருக்கும் பொழுது ஏறெடுத்து பார்க்கிறார்கள் அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், இந்த பூமியில் யார் கிருபையோடு நடந்து கொள்ளவில்லையோ, அன்போடு நடந்து கொள்ளவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, லா யுர்ஹம், அவர் அல்லாஹ்வால் இரக்கம் காட்டப்பட மாட்டார், அல்லாஹ்வுடைய கிருபை அவருக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, பாசம், அன்பு என்பது இறைவனுடைய புறத்தில் இருந்து
கிடைக்கின்ற ஒரு நிஅமத். பெற்றோர்களாக இருந்தாலும் குழந்தைகளை கண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இஸ்லாம் போதித்திருக்கிறது. ஆனால் அந்த கண்டிப்பும் அந்த தண்டனையும் எல்லை மீறி சென்று விடக்கூடாது. அவர்களுடைய வயது என்று ஒன்று உண்டு, அதே போல ஆரோக்கியம் என்று உண்டு. அதையெல்லாம் பார்த்து தகுதியை பார்த்து தான் தண்டனை கொடுக்க வேண்டும், தகுதியை பார்த்து தான் குழந்தைகளை தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு வேறொரு உறவுக்காக 2 குழந்தைகள் இந்தியாவில் இறந்திருக்கிறது என்றால், அதுவும் 1.5 வயது குழந்தைகள் ஒரே நாளில் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஒரே நாள் உத்தரப்பிரதேசத்திலும் கேரள மாநிலத்திலும் இறந்திருக்கிறது என்றால், மனிதர்களுடைய குணம் மிக மோசமாக, கொடூரமாக, மிருகங்களை விட மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தகாத உறவு என்னைக்கு இந்த நீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு 2018 நினைக்கிறேன். அதாவது அடல்ட்ரி வச்சிருக்கிறவங்க, அதாவது ஆணும் பெண்ணும் மனமொத்து அவங்க உறவுல இருந்துகிட்டாங்க அப்படின்னா, அது அடுத்த புருஷனா இருந்தாலும் சரி, அடுத்த பொண்டாட்டி, எவ்வளவு கேவலமான தீர்ப்புகள் பாருங்க. எவன் பொண்டாட்டி யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யாருடைய புருஷனை எவன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்க 2 பேருக்கும் மன ஒத்து போனா பிரச்சனை இல்லை, நிர்பந்தமா தான் அவங்க உறவு வச்சுக்க கூடாது, சந்தோஷப்பட்டு இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினதுல இருந்து இன்றைக்கு இது போன்ற குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் எப்படி தெரியுமா இந்திய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது என்றால், ஒரு திருமணமானவர்கள் வேறொரு திருமணமான ஆணோடு பெண்ணோடு தொடர்பு இருந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை என்கிற சட்டம் இருந்தது. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரிவு அது 497 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 497க்கு கீழே இந்த 5 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கறத ரத்து செஞ்சு 2 பேரும் மனமும் ஈடுபட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, நிர்பந்தமா பண்ணாதான் அது குற்ற செயலாகும், இல்லனா தண்டனைக்குரிய குற்றம் அல்ல, அவருடைய விருப்பம் என்கிற ஒரு சட்டத்தை சொல்கிறார். யார் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அப்படிங்கிற தலைமையிலான ஒரு அமர்வு இந்த சட்டத்தை சொல்லுது. கடைசியில இதுல என்ன வேணா பண்ணிக்கலாம்னா, 5 திருமண சட்டத்தின்படி 1995 கீழ் விவாகரத்து கோரும், டைவர்ஸ் வேணா கேட்டுக்கலாம். என்னுடைய வீட்டுக்காரர் இந்த பெண்ணோட தகாத உறவுல இருக்கிறாரு, என்னுடைய மனைவி அவரோட தகாத உறவுல இருக்கிறா, அதனால இவரோட வாழ எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு டைவர்ஸ் வேணும் அப்ளை பண்ணலாமே தவிர, முன்பு இருந்த மாதிரி 5 வருஷ தண்டனைங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றியதற்கு பிறகு கண்ணியத்திற்குரியோர்களே, தகாத உறவு அதிகரித்து ஒரு மனைவி கணவனை கொள்கிற, கணவன் மனைவியை கொள்கிற, அந்த உறவுகளுக்கு தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கிற குழந்தைகள், அது பச்சிளம் குழந்தையாக இருந்தாலும் கொலை செய்வதற்கு துணிகிற மாபாதக செயல் உருவானது இது போன்ற மோசமான தீர்ப்புகள் சட்டமாக இயற்றப்பட்டதுதான் என்பது முக்கிய காரணமாக இருக்கிறது. வல்லன் அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்கிறான்? வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா. நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே வேண்டாம். அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதீங்கிறத விட விபச்சாரத்திற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்குமோ அதனுடைய எல்லைக்கு கூட நீங்கள் சென்று விட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக மோசமான ஒன்று, அருவருப்பான ஒன்று, கேவலமான ஒன்று, அது பக்கம் நீங்க போகாதீங்க. அதற்கு அடுத்து இறைவன் என்ன சொல்கிறான்? வஸாஅ ஸபீலா, அந்த உறவில் நீங்கள் ஈடுபடுவீர்களே என்றால் எவ்வளவு மோசமான மாபாதகமான குற்றங்கள் செய்வதற்கும் உங்களுடைய மனம் யோசிக்காது. வஸாஅ ஸபீலா, கெட்ட பாதையில் உங்களை அந்த விபச்சாரம் அழைத்து செல்லும் என்று வல்லன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால், கொலை என்பது எவ்வளவு மோசமான கொடூரமான ஒரு செயல். அதன் அளவில் இன்றைக்கு இந்த விபச்சாரம் அழைத்து செல்கிறது என்றால், இந்த தகாத உறவு அடுத்தவர்கள் மீது தேவையில்லாத ஆசையும் அன்பும் செலுத்துவதுதான். அன்பு செலுத்த வேண்டும். யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும், அதிலும் நிபந்தனைகள் உண்டு. யாருக்கு செலுத்த வேண்டுமோ, எந்த அளவிற்கு செலுத்த வேண்டுமோ அந்த எல்லையோடு நின்றுவிட வேண்டும். எல்லையை கடந்து விடக்கூடாது. காரணம் இல்லாதவர்களுக்கு தகாத உறவின் மூலமாக அன்போ பாசமோ வேறு எந்த வகையிலும் அவர்கள் மீது கருணை காட்டிவிடக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் இன்றைக்கெல்லாம் மிக மோசமான ஒரு சூழல் குழந்தைகள் விஷயத்தில். இஸ்லாம் போதிப்பது என்ன தெரியுமா? கணவனை இழந்த பெண் அல்லது
டைவர்ஸ் ஆன பெண், தலாக்கு விடப்பட்ட பெண், இந்த பெண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுப்பது மிகச் சிறந்தது, இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் மனைவிக்கு துரோகம் செய்து அவங்க வாழ்க்கை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இரண்டாவது, அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கும் என்றால் அந்த குழந்தைகளை தான் குழந்தைகளாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? எவனோ பெற்ற குழந்தை நம்ம ஏன் பாசம் காட்டணும்? யாரோ பெற்ற குழந்தை, யாருக்கோ பிறந்தது, நம்ம ஏன் அன்பு காட்டணும்? யாருக்கோ பிறந்தது என்று யோசிக்கிறாய், ஆனால் இந்த குழந்தை யார் வயிற்றிலிருந்து பிறந்தது, அந்த பெண் மட்டும் தேவை என்கிற வாழ்க்கை இருக்கும் என்றால் அது பாசமல்ல, அந்த பெண்ணின் மீது அன்பல்ல, காமம் மட்டும்தான். அதனால தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருக்கும் என்றால் அந்த குழந்தைகளை அந்த ஆண் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, கணவரை இழந்து வாழுகிற ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை தூது அனுப்புகிறார்கள். இந்த மாதிரி உங்களை நான் நிக்காஹ் செய்யணும்னு விரும்புறேன், போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க விருப்பம் இருக்குதான்னு கேளுங்க அப்படின்னு பெருமானார் விதவையாக இருக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தூது அனுப்புகிறார். அப்ப சமயத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இன்னி மஸின்னத்துன் வதாத்து ஐதாமின் வஷதீதத்துல் கிரா, நான் உங்க பெருமானாரை விட ரசூலுல்லாஹ் விட எனக்கு வயசு அதிகம். முஸ்லிம் ரதியில் யார் பெருமானார் கேட்டால் யாருக்கு மனம் இருக்காது. சொல்றாங்க, வயசு எனக்கு அதிகம், அதனால நிக்காஹ் செய்யறது கொஞ்சம் யோசனையா இருக்குது. அதுக்கடுத்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும். உண்மையை சொல்லிடுறாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும். அது பெருமானாரிடத்தினுடைய கோபத்தை வெளிப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய சாபத்தை அல்லவா பெற வேண்டும். அதே போல எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இவர்கள் சொன்ன தகவலை சொல்கிறார்கள். அந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று, பெருமானார் சொல்கிறார்கள், நீங்க போய் சொல்லுங்க, உங்களை விட நான் வயதில் மூத்தவன். பெருமானார் சொல்கிறார், வயதில் அவர்களை விட நான் மூப்பானவன், வயது அதிகமானவன். உங்களுடைய குடும்பம் அது என்னுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் அது என்னுடைய குழந்தைகள். அதனால உங்க குழந்தைக்கு நான் துரோகம் செய்வேன், உங்க குழந்தையின் மீது அன்பு காட்ட மாட்டேன் நினைக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் அது நான் பெற்ற குழந்தைக்கு சமம் என்று சொல்லுங்கள். அதற்கடுத்து பெருமானார் சொல்கிறார்கள், அதே போன்று உங்களுடைய கோபம் தணிவதற்காக, கோபம் செல்வதற்காக நான் துஆ செய்வேன், உங்களுடைய கோபம் அழிந்துவிடும், அதையும் அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதே போன்று அதே போன்று அவர்களுடைய கோபம் தணிவதற்காக, கோபம் இல்லாத சாந்தமான பெண்ணாக ஆகுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று அவர்கள் கோபம் இல்லாமலேயே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. என்றால் இங்கு நாம் கவனிக்க வேண்டும், விதவைகளை திருமணம் செய்தாலும், விவாகரத்து பெற்ற பெண்களை திருமணம் செய்தாலும், அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பெண்ணை மட்டுமல்ல அந்த குழந்தைகளையும் தன் பொறுப்பில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தான் பெற்றெடுத்த குழந்தைகளை போன்று அன்போடு எந்த வகையிலும் பாரபட்சம் பார்க்காமல் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம் போதிக்கிறது. காமத்திற்காக மட்டும் திருமண உறவு அல்ல, காமத்திற்காக மட்டும் குடும்ப உறவு அல்ல, மாறாக குழந்தைகளை பெற்றெடுத்து ஹலாலான முறையில் வாழ்ந்து அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்தி இரக்கத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக திருமணத்தின் மூலம் இன்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. என்றால் இன்றைக்கெல்லாம் திருமணம் இல்லாத உறவுக்காக தான் பெற்ற குழந்தைகளே ஆங்காங்கே கொலை செய்யப்படுகிறது என்றால் எவ்வளவு மோசமான ஒரு செயலாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இயன்ற வரைக்கும் எல்லா குழந்தைகள் மீதும், அது நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், நம்முடைய வீட்டிற்கு அருகிலுள்ள குழந்தைகள், நம் தெருக்கள் வளர்கின்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள், எப்படியானாலும் சரி அடுத்தவர்கள் மீது இரக்கத்தோடு வாழ்வோம் என்றால் பெருமானார் சொல்கிறார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இந்த உலகில் எவருக்கு இரக்கம் காட்ட மாட்டாரோ அல்லாஹ் அவர் மீது இரக்கம் காட்ட மாட்டான். மலக்குகளுடைய கிருபை கிடைக்காது,
கிடைக்காது, மலக்குகளுடைய பாதுகாப்பு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனுடைய பொருத்தம் வேண்டும் என்றால், இறைவனுடைய அன்பு வேண்டும் என்றால், மலக்குகளினுடைய பாதுகாப்பு வேண்டும் என்றால், நாம் பெற்ற குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறோமோ அதைவிட பன்மடங்காக அடுத்த குழந்தைகள் மீதும் நல்ல எண்ணத்தோடு. இன்னைக்கு அடுத்த குழந்தைய பாசம் காட்டுறேன் வேறொரு எண்ணத்துல போய் நம்ம இருந்தோம்னா அதுவும் பெரிய சிக்கல்ல கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். அதனால நம்ம குழந்தை எப்படி அன்போடு பார்ப்போம் அதுபோடு அடுத்த குழந்தைகள் மீதும் உள தூய்மையோடு அல்லாஹ்விற்காக நாம் அன்பு செலுத்துவோமே என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய அன்பு நம் மீது கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை இஸ்லாம் எப்படி அன்பு காட்டி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதுபோன்று வளர்த்து இந்த உலகில் உள்ள அத்துணை குழந்தைகள் மீதும் எல்லா பெரியவர்கள் மீதும் அடுத்தவர்கள் மீதும் இரக்கம் காட்டி அன்போடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. آخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.